ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் பாலிட்டியோட ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். பன்முகத்தன்மையினை அறிவோம். சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு இருக்கா. அதில் வந்து கீழே பாருங்கள் லாஸ்ட்டாக, நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான மொழிகள், உணவு பழக்க வழக்கங்கள், விழாக்கள் மற்றும் பண்பாடுகளை பின்பற்றுகின்றோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் வந்து உள்ளவங்களாக இருக்கும். அப்படி இருந்தாலும் பல்வேறு முறைகளில் வேறுபட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் இப்போ நம்மளோட பண்பாடுகள், வழிபாட்டு முறைகள் சார்ந்து இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒற்றுமையாக வாழ்கிறது தான் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பன்முகத்தன்மை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து 5000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குவது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியா தான். இதில் வந்து நிறைய வெளிநாட்டு மக்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கும் வந்து இங்கே வாழ்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இருந்தும் வெளிநாட்டுக்கு போய் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ திராவிடர்கள், நீக்ரிடோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்ற நவீன இனத்தவர்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பகுதியாக இங்கே வந்து இருக்காங்க. இங்கேருந்து வெளியில் போய் தங்கி வாழ்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இதை தான் வந்து ஒரு பன்முகத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகள் பன்முகத்தன்மை. இதில் வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவை வந்து ஒரு துணை கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு கண்டம் அப்படின்னா மலை, பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே இருக்கிறதெல்லாம் தான் வந்து ஒரு கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இயற்கை அமைப்புகள் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கிறதால இந்தியாவை வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் வந்து என்ன தொழிலில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா அது நமக்கே தெரியும். மீன்பிடி தொழில்கள் தான் வந்து ஈடுபடுவாங்க. இதே சமவெளி வாழும் மக்கள் எதில் பண்ணுறாங்க அப்படின்னா வேளாண்மை தொழிலில் ஈடுபடுறாங்க. மலைப்பகுதியில் வாழும் மக்கள் வந்து மேய்த்தல் தொழில் ஈடுபடுறாங்க. இது வந்து 3 பாயிண்ட்டு தான். ஓகேவா? கடலோர பகுதியில் வாழும் மக்கள் வந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறாங்க. சமவெளியில் வாழும் மக்கள் வந்து வேளாண்மை தொழிலில் ஈடுபடுறாங்க. மலைப்பகுதியில் வாழும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மேய்த்தல் தொழிலில் ஈடுபடுறாங்க. தட்ஸ் ஆல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட். இருக்கிறதுலே வந்து அதிகமாக மழை பெய்யும் பகுதி இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ரம் என்ற இடத்துல தான் வந்து அதிகமாக மழை பெய்யும் பகுதியாக சொல்கிறாங்க. அதே மாதிரி குறைவான மழை பெய்யும் பகுதி எது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மார். இது வந்து அதிகமாக மழை பெய்யுறது மவுண்ட் சின்ட்ரம், குறைந்த மழை பெறுவதுன்னு பார்த்திங்கன்னா ஜெய்சல்மார். அது 2 தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக பன்முகத்தன்மை. இதில் வந்து சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரே தொழில் பண்ண போகிறது கிடையாது. விவசாயம் பண்ணுறவங்க இருக்காங்க, தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள், இந்த மாதிரி ஆசிரியர்கள், மாணக்கர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து சார்ந்து தான் வாழ்கிறாங்க. இதுதான் வந்து சார்ந்து வாழ்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் மற்றும் சமூகம். அதாவது ஒரு குடும்பம்னா என்ன, சமூகம்னா என்ன அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படின்னா ஃபஸ்ட்டு குடும்பம் இருந்தால் தான் ஒரு சமூகமே. நிறைய குடும்பங்கள் சேர்ந்தது தான் என்னது ஒரு சமூகம்னு சொல்கிறோம். அந்த குடும்பம் வந்து என்ன பண்ணுன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று தனி குடும்பம், இன்னொன்று கூட்டு குடும்பம். அவ்வளோதான், போதும். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். மத பன்முகத்தன்மை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது. அதாவது இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம் போன்ற இந்த மாதிரி நிறைய மதங்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் பல்வேறு விழாக்களை நாட்டின் பல பகுதியில் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக கொண்டாடுகின்றனர். இதுவே இந்தியா வந்து ஒரு உயர்ந்த பாரம்பரிய கலாச்சார நாடு அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு வெளியிலேருந்து வந்து இங்கே வாழ்ந்தாலும் அவங்கவுங்க விழாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கொண்டாடிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரக்ஷபந்தன், குருநானக் ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, இது எல்லாமே அவங்கவுங்களோட விழாக்களை வந்து எல்லாருமே கொண்டாடிக்குவாங்க. இவங்களும் அதை பகிர்ந்துக்குவாங்க, அவங்களும் இதை வந்து பகிர்ந்துக்குவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்கு மொழிசார் பன்முகத்தன்மை.
இதில் வந்து இந்தியாவின் 2001 கணக்குப்படி தான் வந்து இப்போ நம்ம இது வரைக்குமே இப்போ ஆக்சுவலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு டைமும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2001 ஆண்டு மக்கள் தொகை லாஸ்ட்டாக வந்து 2011 எடுத்தாங்க. 2021 வந்து எடுக்க முடியல கொரோனா பீரியடுன்றதால. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா வந்து 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா 2001 அந்த இயரில் எடுத்த கணக்கெடுப்பு வச்சு இது சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மொழிகளோட குடும்பங்கள் இருக்குது. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், திபெத்தியன் இந்த 4ம் தான் வந்து முக்கிய மொழி குடும்பமாக இருக்குது. இதில் வந்து பழமையானதுன்னு பார்த்தோன்னா தமிழ் மொழி தான் வந்து மிக பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 4 மொழி குடும்பம் இருக்குது. அந்த 4 மொழி குடும்பங்களில் வந்து அந்த தமிழ் மொழி தான் வந்துட்டு பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறோம். கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான பாக்ஸு. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பேசப்படும் முதல் 5 மொழிகள். பல்வேறு இடத்துல வந்து பல்வேறு மொழிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து அதிகமாக பேசப்படுற மொழி வந்து பார்த்தோன்னா ஹிந்தி 43.63% வந்து பேசுகிறாங்க. ஹிந்தி தான் ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து பார்த்தா வங்காளம். 3வது வந்து தெலுங்கு, மராத்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் மராத்தி தான் வந்து 7.09, தெலுங்கு வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஹிந்தி, அடுத்தது வங்காளம், அடுத்தது மராத்தி, நெக்ஸ்ட்டு தெலுங்கு, அதுக்கப்புறம் தமிழ். இதுதான் வந்து இந்தியாவில் பேசப்படும் ஒரு முக்கியமான முதல்ல இருக்க அதிகமாக பேசப்படுற மொழிகள் 5 மொழிகள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளிகள் கல்லூரிகளில் பயிற்று மொழியாகவும் அலுவல மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்விலும் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுகிறது. இப்போ வந்து இங்கிலீஷ் பேசினா தான் ஒரு பெரிய மரியாதையை நினச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தாலும் இங்கிலீஷ் பேசுகிறது தான் வந்து ஒரு பெரிய இதாக நினச்சிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஆங்கிலம் தான் என்ன பண்ணுறதுனா ஒரு முக்கிய மொழியாக வந்து எழுச்சி பெற்று விளங்கிட்டு இருக்குது. எங்கேயா இருந்தாலும் இங்கிலீஷ், எங்கும் இங்கிலீஷ், எதிலும் இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி மொழிகள் வந்து இப்போ நம்ம அட்டவணை வந்து எத்தனை அட்டவணை இருக்குது அப்படின்னா மொத்தம் 12 அட்டவணை இருக்கு இல்லையா? அந்த 12 அட்டவணையில் 8வது அட்டவணையில் தான் மொழிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் வந்து இருக்குது. அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் திராவிட மொழிகள் இந்திய அரசால் செம்மொழியாக எத்தனை மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 6 மொழிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ். 2004 வந்து தமிழ் மொழி வந்து செம்மொழியாச்சு. 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒரியா. அவ்வளோதான். இதை மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த இயர்ஸில் எந்தெந்த லாங்குவேஜஸ் வந்து செம்மொழியாக ஆச்சு அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பண்பாட்டு பன்முகத்தன்மை. அப்படிங்கிறது பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மத சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியத்தை குறிக்கிறது. ஒரு பண்பாடு அப்படின்னா நம்ம நம்ம நடை, உடை, பாவனை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், ஒவ்வொருத்தவங்களோட மத கலாச்சாரங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு ஒன்றும் முக்கியமாக இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஓகேவா? அது புக்கில் வந்து 7 கொடுத்துருக்கு. அது வந்துட்டு தப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழில் துறை வந்து இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய தொழில் துறை வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அது கண்டுபிடிச்சதுலேயே 60% எங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து அந்த எழுத்துக்கள் சொல்லுவாங்களே, அவற்றின் பெரும்பாலான எழுத்துக்கள் வந்து எதில் இருக்குன்னா நம்ம தமிழ் மொழியிலே வந்து எழுத்துக்கள் இருக்குது அதிகமாக. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இசைகள் இருக்குது. இந்துஸ்தானி இசை, கர்நாடகா இசை, தமிழ் செவியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை மற்றும் காஜல் இசை. இதெல்லாம் வந்து இசைகளோட அதாவது இதோட பல்வேறு வகைகள் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பேஜ். இந்த பேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். அந்தளவுக்கு இது முக்கியமான ஒரு பேஜஸ் தான். கீழே இருக்க பாக்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த டாபிக் வந்து பார்க்கலாம். இப்போது
இதில் வந்து கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கில் ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடாக இந்தியா விளங்குகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது வந்துட்டு நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோன்னா நிறைய நடனங்கள் இருக்குது இல்லையா, எந்தெந்த நடனங்கள் எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளாவில் வந்து பார்த்தோன்னா தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப் பங்காரா, குஜராத்தில் வந்து கர்பா, தாண்டியா, ராஜஸ்தானில் கல்பேலியா, கூமர், உத்தரப்பிரதேசமில் ராசலீலா, உத்தரகாண்டில் சோலியா, அஸ்ஸாமில் பிஹு. இதெல்லாம் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன டான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். அப்படியே மேலே பாருங்கள் கொஞ்சம் டான்ஸ் மாதிரி போட்டு எல்லாம் ட்ராயிங் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து சில இது வந்து இதில் இல்லாமல் இருக்குது. அதில் வந்து பார்த்தா கர்நாடகாவில் வந்து யக்ஷகானம், கேரளாவில் கதகளி, ஆந்திர பிரதேசில் குச்சிப்புடி, மணிப்பூரி, ஒடிசா ஒடிசி, அஸ்ஸாம் சத்ரியா, வட இந்தியாவில் கதக். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு டைம் ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் V.S. ஸ்மித் அவர்கள் கூறுகிறார். இந்தியாவை வந்து பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா V.S. ஸ்மித் சொல்கிறாங்க. வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னது நம்ம ஜவஹர்லால் நேரு அவரோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா V.S. ஸ்மித் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவ்வளோதான். அந்த லெசன் வந்து அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்.